ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வறுத்த கடலை எடுத்து வச்சுருக்குறேங்க. வறுத்த நெடக்கடலை எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். கலர் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. தூளுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் இந்த கடலையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியாட்ட சின்ன பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. அந்த ஹீட்டான எண்ணெய் எடுத்து இந்த கடலை மேலே அப்படியே மேலே ஊற்றி விட்டுக்கலாங்க. இது எதுக்கு எண்ணெய் ஊற்றணும்னா நல்லா முருகலாக வருங்க. கடலை பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ நல்லா முருகலாக வரும். அதுக்கு தான் சூடான எண்ணெயை நல்லா கொதிக்க காய வச்சு இந்த கடலையில் ஊற்றணுங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இதை கையை விட்டுக்கு இது கலக்கிடாதீங்க, கையை வெந்து போயிடும். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் கை விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மசாலாலாம் கடலையில் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் கையில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு பிணைச்சிக்குங்க. ரொம்ப தண்ணியாட்ட போட்டிங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா கடலையில் மாவு பிடிக்காதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு பிணைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த கடலையில் பார்த்திங்கன்னா இந்த மாவெல்லாம் பிடிச்சி வரணுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிணைச்சிக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிணைஞ்சிங்கன்னா தான் கடலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிடிச்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பிணைஞ்சடிச்சிருச்சு. பிணைஞ்சு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா பிடிக்கிட்டுங்க இந்த கடலையில். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப காய வேண்டியதில்லை. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு காய வச்சுக்கோங்க. லைட்டாக காஞ்சா போதும். ரொம்ப காஞ்சதுன்னா கடலையில் கரிஞ்சு போயிருங்க. லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலை எடுத்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குங்க எண்ணெயில். போடுறப்ப கையை மட்டும் பார்த்து போட்டுக்குங்க. எண்ணெயை தெரிச்சிட போகுது. ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிச்சு தனித்தனியாக போட்டுக்குங்க. அப்படின்னா தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ கடலை தனித்தனியாக வருங்க. அதனால தான் தனித்தனியாக பிரித்து போடணும். ஒட்டுக்க கட்டியாட்ட போட்டிங்கன்னா கட்டியாட்ட பிடிச்சிக்குங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா உள்ள மாவாக நல்லா இருக்காது. அதனால் தனித்தனியாக பிரித்து போடுங்க. அப்படின்னா தான் எல்லா பக்கம் நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க, உதிரியாக போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிகிட்டே வேக வச்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா கடலை பார்த்திங்கன்னா கரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அடிக்கடி இப்படி எடுத்து திருப்பி போடுங்க. அப்படின்னா தான் எல்லா பக்கம் நல்லா வெந்து வருங்க. ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துலேயே எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஆயில்
ஆயிலில் வடித்து எடுத்துக்கலாங்க. மிச்சம் இருக்கிற கடலையுமே அதே ஹீட்டில் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக போட்டால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தனித்தனியாக பிரிஞ்சு வருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்பவும் வேக விட்றாதீங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அடுப்பு ஸ்லோ பண்ணியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து திருப்பி போட்டே இருங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை. இது பார்த்திங்கன்னா கடலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்தால் போதும். அப்புறம் நம்ம ஆயிலை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஆயிலை வடித்து எடுத்துக்குவோம். உங்கள் ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க, அப்படி வேண்டாதவங்க ஃபுட் கலர் போட வேண்டியது இல்லைங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்குங்க, அதே நல்லா கலர் கொடுக்கும். காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லாதவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா பேக்கரியில் கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அதே டேஸ்ட் கிடைக்குங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்க, அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்